ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நிற்கிறது நம்ம தமாமில் நம்ம ஈசுபண்ணனுடைய ஷாப்புக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமாமில் இது அல்பாதியா ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன வேலை நடந்துகிட்ருக்குது. அதாவது ஒரு பைப் லைனுக்கு எதை வேண்டிட்டு ஒரு சின்ன வேலை நடந்துகிட்ருக்குது. அப்போ இங்கே ஏதாவது ரோடு வேலை இது மாதிரி பைப் லைன் வேலைகள் நடக்கும்போது ரோட்டோட இரு பக்கங்களும் பேரிகார்டு வச்சு அதில் மென் அட் ஒர்க்கு அந்த சைனேஜஸ் வச்சு இங்கே வேலை நடக்குறங்கிறத மக்களுக்கு கரெக்டாக தெரியப்படுத்துவாங்க. அது ஒரு பாதுகாப்புக்கு வேண்டிட்டு இதை கரெக்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வேலை நடக்கிற இடத்துல அந்த ஏரியாவை அதை கிராஸ் பண்ணி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கடைகளுக்கெல்லாம் போகுது. இதை மாதிரி டெம்பரரி நடைபாதையும் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பக்கத்தில் பார்க்குறது நீங்கள் ஒரு பெரிய ட்ரம் இருக்குது. எதுக்காக வேண்டி வச்சுருக்காங்கன்னாக்கா அந்த பக்கத்தில் அந்த பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து உள்ள கழிவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு போடுறத அந்த ட்ரம் வச்சுருக்காங்க. இதை நம்ம அந்த கிளீனிங் கம்பெனிலேருந்து ரெண்டுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பில்டிங் ஓனர் ரெண்டுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் அந்த பேரிகேட்டில் லைட்டிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கரெக்டாக அடையாளம் தெரியும் எல்லாருக்கும் இங்கே வேலை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாகன ஓட்டிகளுக்கு எல்லாம் கரெக்டாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் அப்புறம் 2 சின்ன ட்ரம் அதில் நீங்கள் பார்க்குறீங்க. அது என்னென்னா இங்கே உள்ள முனிசிபாலிட்டிக்கு உள்ளது பலிதியான்னு சொல்லுவாங்க, பலிதியா ட்ரம்முன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள அந்த வீடுகளில் உள்ள கழிவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு இந்த ட்ரம்மில் தான் போடுவாங்க. இந்த ட்ரம்மும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 மீட்டருக்கு ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்மில் இருக்கிற கழிவுப் பொருட்களை தினமும் 2 நேரம் ட்ரக் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. தேங்க்யூ.